ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டாக் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் 2 மந்த்ஸ் முன்னாடி வரைக்குமே எல்லா இந்தியன் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட்டா இருந்த இந்த ஸ்டாக் இன்னைக்கு தேதிக்கு அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 35% கீழே இறங்கியிருக்கு. 2 மந்த்ஸ் முன்னாடி அந்த ஸ்டாக்ல ஏன் இவ்வளோ பெரிய ரேலி நடந்துச்சு, இன்னைக்கு ஏன் அந்த ஸ்டாக் இவ்வளோ கரெக்டா இருக்குன்ற டீடைல்ஸ் பத்தி இந்த வீடியோல நாம பார்ப்போம். அப்படி நான் பேசிட்டு இருக்கிற ஸ்டாக் வேற எதுவும் இல்லைங்க, இந்தியன் கவர்மெண்டோட மினி ரத்னா கேட்டகரியில இருக்கிற ஹிந்துஸ்தான் காப்பர் ஸ்டாக் பத்தி தான். ஜான்வரி 29 அன்னைக்கு 20% அப்பர் சர்க்கியூட் போட்டு 760 ருபீஸ் போன அந்த ஸ்டாக் இன்னைக்கு தேதிக்கு 496 ருபீஸ்ல இருக்கு. ஹிந்துஸ்தான் காப்பர் ஸ்டாக் ரீசெண்டா ஏன் இவ்வளோ வாலைட்டைலா இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் அந்த ஸ்டாக்ல என்ன நடந்துட்டு இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு அதை சார்ட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஒன்லி ஃபார் ஸ்டடி பர்பஸ். ஸோ இப்போ உங்களுக்கு ஹிந்துஸ்தான் காப்பரோட ரீசெண்ட் டெக்னிக்கல் சார்ட் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கிறேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா 8th அக்டோபர்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு டில் டிசம்பர். ஸோ 8th அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. 365 ருபீஸ் டு 310 ருபீஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கன்சாலிடேஷனை பிரேக் ஆகிட்டு 385 ருபீஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 485 ருபீஸ்க்கு ஜம்ப் ஆகுது. ஸோ வித்தின் 5 to 10 டேஸில் ஒரு பெரிய ஜம்ப் நடக்குது. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு சைட்வேஸ் கன்சாலிடேஷன் நடக்குது ஃபார் 10 to 15 டேஸ். அகெயின் ஒரு பெரிய ரேலி நடக்குது வித்தின் 2-3 டேஸ். 2-3 டேஸில் ஒரு 30-35% வரைக்கும் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மீன்ஸ் 550 ருபீஸ்லேருந்து 760 ருபீஸ்க்கு போகுது. அரௌண்ட் 35% வரைக்கும் ஹைக் ஆகிருக்குது ப்ரைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சச் அ ஷார்ட் ரேலி, அதுக்கப்புறம் இமீடியட்டாகவே வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அண்ட் ஸோ சைட்வேஸ் மார்க்கெட், அதுக்கப்புறம் இப்போ ப்ரைஸ் பிரேக் பண்ணிட்டு ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்குது. இதுதான் நமக்கு வந்து டெய்லி ட்ரெண்ட்ல இருந்து புரியுறது. இந்த ஸ்டாக்கோட ரீசெண்ட் வாலட்டிலிட்டியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ப்ராடர் ஸ்பெக்ட்ரம்ல இருந்து வியூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஒரு பெரிய டைம் ஃப்ரேம், அதாவது ஒரு மந்த்லி அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேமில் அதோட பேட்டர்ன் என்னன்றதை அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட ரீசெண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அண்ட் இந்த ஸ்டாக்ஸில் ரீசெண்டாக நடந்த அப்டேட்ஸ் லைக் ரீசெண்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கலாம், ஆர் ரீசெண்டாக அவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதை பார்த்தா தான் நமக்கு இந்த ரீசெண்ட் வாலட்டிலிட்டி ஏன் நடந்துச்சுன்றது நமக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக்கை மந்த்லி அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேமில் எப்படி பிஹேவ் ஆயிருக்குன்றதை காட்டுறேன். அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஷேர் ஹோல்டிங்குள்ளே போகலாம். ஸோ என்னோட சார்ட் உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஸ்டாக்கை மந்த்லி டைம் ஃப்ரேம்க்கு மூவ் பண்ணுறேன். ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்க்கு மூவ் பண்ணணும்னா இப்போ ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்கோட ஐபிஓ மந்த், கரெக்டாக? ஸோ 8th January 2010 இதுதான் இந்த ஸ்டாக்கோட லிஸ்டிங் டேட் ஆர் லிஸ்டிங் மந்த். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் மந்த் அன்னைக்கு ஒரு பெரிய மூவ் இருந்திருக்கு, 653 ருபீஸ்க்கு போயிருக்குது ஃப்ரம் அதோட லோ 319 ருபீஸ்லேருந்து. ஸோ 1 மந்த்தில் டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் கண்டினியூஸ் டு கோ இந்த டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இப்போ தான் அது ரீசெண்ட் ஆல் டைம் ஹையவே பிரேக் பண்ணியிருக்குது. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிருச்சு, விச் மீன்ஸ் இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் தான் லாங் டேர்மில் போக போகுதுன்றது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இருக்கும்ல, ஸோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ மார்க் பண்ணியாச்சு. அரௌண்ட் 660 ருபீஸ், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஆல் டைம் ஹை இல்லை, லைக் 15 to 16 இயர்ஸ் ஆஃப் ஆல் டைம் ஹை இல்லையா? ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட் நடந்திருக்குங்க. ஸோ மல்டி இயர் பிரேக் அவுட்ன்றது வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் நடக்கிற பிரேக் அவுட்ன்றப்ப அந்த பிரேக் அவுட் வந்து இமீடியட்டாக ரேலி ஆகவும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஒரு ரீடெஸ்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு மல்டி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் நடக்கிறப்போ அதோட ரீடெஸ்டிங் கேன் டேக் சம் மந்த்ஸ் டு a year or 2 ஆல்சோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 660 ருபீஸை வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் கம்ஃபர்டபுளாகவே பிரேக் பண்ணிருச்சு. பட் இந்த பிரேக் அவுட் வேலிடான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ரீடெஸ்டிங் நடக்கணும். ஸோ ரீடெஸ்டிங்னா என்னன்னா வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது, அந்த பிரேக் அவுட் வேலிடா இல்லையான்றதை வந்து அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ரேஞ்சை வந்து அகைன் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரேக் அவுட் ரீடெஸ்டிங்கை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சார்ட்ல வந்து என்ன பேட்டர்ன் நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய லோ, அப்புறம் ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ ஒரு ஹை, லோ, அப்புறம் ஒரு ஹை, ஹையர் லோ, அப்புறமா ஒரு ஹை, இப்போ வந்து ஒரு அனதர் ஹையர் லோ நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, பட் ரீடெஸ்டிங்கான ஃபேஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல் டைம் ஹை மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சப்போர்ட் பாயிண்டாக என்ன இருக்கலாம்னா வந்து ஐபிஓ லிஸ்டிங் டேட்டோட லோ. ஸோ நம்ம ஐபிஓ லிஸ்டிங் டேட்டோட லோவை எடுத்துப்போம், ஆர் ஓப்பனிங் பாயிண்ட் எதுனாலும் ஓகே. நம்ம வந்து லோவை எடுத்துக்கலாம் இங்கே. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ ஐபிஓ லிஸ்டிங் டேட்டோட லோவை எடுத்தாச்சு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலுமே ஸோ ஐபிஓ டேட்டோட லோவை ஒரு கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு
மல்டி இயர் பிரேக் அவுட் தான் நடந்திருக்குது. பிரேக் அவுட் சக்ஸஸ் ஆயிட்டு அகைன் அதை ரீசெட் பண்ணியிருக்குது. ஐ மீன் ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்குது. ஸோ சேம் பேட்டர்ன் தான் இங்கேயுமே ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் வீக்லியில் இதே மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் குரூஷியலான பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குதான்றதை பார்ப்போம். யா ஸோ இப்போ வீக்லியில் ஸோ ஐபிஓ லிஸ்டிங் டேட் டைம்க்கே போய்க்கலாம் நாம. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஓவோட லோ ப்ரைஸ் இருக்கா. ஸோ ஐபிஓவோட லோ ப்ரைஸை வந்து ஒரு டைம் ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்குது. அகைன் ஒரு பெரிய மூவ் ஆயிருச்சு. பட் செகண்ட் டைம் ரீடெஸ்ட் பண்ணுறப்ப அதனால வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஸோ பிரேக் ஆயிருச்சு. ஸோ ஐபிஓ லோ பிரேக் ஆயிருச்சு. யூனோ ஐபிஓ லோ பிரேக் ஆகுதுன்னா வந்து அது ஒரு பெரிய பியரிஷ் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஹெவியாகவே இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஐபிஓ லோ பிரேக் ஆயிருக்குது. அகைன் ஐபிஓ லோ ரீடெஸ்ட் ஆயிருக்குது. மல்டிபிள் டைம்ஸ் ரீடெஸ்ட் ஆகிட்டு ஒரு பெரிய லோ ஃபார்ம் ஆயிருச்சு. பட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐபிஓட லோ ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஒரு பெரிய மூவ் அகைன் பேக் ஆயிருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து ஐபிஓ லோவை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் புல்லிஷாக கன்வெர்ட் ஆக ட்ரை பண்ணியிருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா 403 கிட்ட பார்த்தீங்கன்னா அகைன் அந்த ப்ரைஸ் வந்து ரெண்டாவது டைமும் ரீடெஸ்ட் ஆயிருக்குது. மூணாவது டைம் ரீடெஸ்ட் ஆகிறப்ப ஃபெயில் ஆகுது. வித்தின் 1 or 2 வீக்ஸில் வந்து அந்த ப்ரைஸ் பிரேக் ஆயிருது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா அகைன் இன் ஃபியூச்சரில் ஐ மீன் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது இன் ஃபியூச்சர். யா ஸோ இதை நான் என்ன கேஸில் சொல்கிறேன்னா வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐபிஓ லோ வந்து ப்ரைஸ் ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இமீடியட்டாக ரீட்ரேஸ் ஆயிருச்சு புல்லிஷா. பட் செகண்ட் டைம் அந்த ப்ரைஸை ரீடெஸ்ட் பண்ணுறப்ப வந்து இமீடியட்டாக லோ ஆகுது. வித்தின் 2 வீக்ஸ் ப்ரைஸ் பிரேக் ஆகுது. ஸோ சேம் பேட்டர்ன் அகைன் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எப்போ அந்த 322 or 3 இந்த ரேஞ்சை பிரேக் ஆகுதோ அந்த டைமில் 322 to 400 வந்து ரொம்ப குயிக்காக நடக்க சான்ஸ் இருக்குது. பட் 400 தாண்டணும்னா வந்து ஒரு கம்ஃபர்டபுள் பிரேக் அபவ் 400 வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரைஸ் வந்து 400 தாண்டறதுக்கு சான்ஸ் இல்லை. ஐ மீன் ஒரு பெரிய ரேலி வரதுக்கான சான்ஸ் இல்லை. ஒன்ஸ் 400 தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுன்னா இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ 400 to 650 வந்து வித்தின் நோ டைம் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. யா ஸோ இந்த கிரீன் கலர் அப்பர் அண்ட் லோவர் கிரீன் வந்து மந்த்லி சப்போர்ட், இது வந்து வீக்லி சப்போர்ட். ஸோ ஐ வில் சேஞ்ச் த கலர் ஹியர். யா யா இப்போ நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்ப்போம். யா ஸோ நம்ம அந்த லைன்ஸ்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ நமக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி தேவையில்லை. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் 320 ருபீஸ், அரௌண்ட் 320 ருபீஸ். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூ ஷேப்பில் ஒரு கப் ஷேப்பில் ஒரு ரெக்கவரி நடந்திருக்குது. லைக் ஒரு லோ ஒரு பாட்டம் ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்குது. பிரேக் ஆயிருச்சு. 323 கம்ஃபர்டபுளாக பிரேக் ஆயிருச்சு. பட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 400 ருபீஸ்ன்ற ஹேர்டில் வந்து பிரேக் பண்ண முடியலை. ஸோ என்ன நடந்திருக்குது, ஒரு க்ளோஸ் கூட வைக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்குதா. ஸோ அந்த ரேஞ்சை தாண்டி இதனால் க்ளோஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா இது ஒரு குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ என்ன நடக்குது, 317க்கு அகைன் வருது. ஐ மீன் 320 to 325 ருபீஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வருது. இதையும் ரெசிஸ்ட் பண்ண முடியல. அகைன் இதை தாண்டி ஒரு பிரேக் வைக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி இயர் பிரேக் அவுட் அரௌண்ட் 319 ருபீஸ் நடந்திருக்குது. பட் அதோட குரூஷியலான வீக்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியல. அண்ட் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஆகுது, ரீடெஸ்ட்டும் ஃபெயில் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் ஃபெயில் ஆகிறப்ப என்ன நடக்கும்னா வந்து ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகும். ஸோ ஆல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வில் ஹேவ் ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் தீஸ் ஏரியா. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. அகைன் ப்ரைஸ் வந்து கீழே எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக என்ன பண்ணணும்னா நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து மந்த்லி அண்ட் வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்த்லி பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ ஒரு கம்ஃபர்டபுளான பிரேக்கே நடந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் செல் பண்ணுறேனே வச்சுக்கலாம். பட் ரீஎன்ட்ரி எடுக்கணுமா வேண்டாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு வந்து சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் ரீசெண்டாக என்ன நடக்குது, இதோட ப்ராஃபிட்ஸ் எப்படி போயிட்டு இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பென்ஷன் நடக்குதா, ப்ளஸ் இதோட ரீசன்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்ன, ஸோ பிக் பிளேயர்ஸ் வந்து இதில் வந்து அக்குமுலேஷன் பண்ணுறாங்களா, அந்த டீட்டெயில்ஸை பார்க்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் அப்புறமா வரேன். ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப், அப்புறம் ஒரு அனதர் ஒரு ஸ்மாலர் யூ. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து லாட் ஆஃப் மணி பார்த்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து மணி பார்த்துருக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் ஆர் லைக் 13 இயர்ஸ் ஆஃப் ஹை வந்து பிரேக் ஆகுது. இந்த இடத்துல மந்த்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் ஆகுது அண்ட் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் ஆகுது. பட் ரீடெஸ்ட் வந்து எப்படி நடக்கணும், ஜஸ்ட் அந்த ப்ரீவியஸ் ஹையை உடைச்சா மட்டும் போதாது, ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகும்.
லைக் ஒரு சின்ன யூ கைண்ட் ஆஃப் திங் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெரிய யூ, அதுக்கப்புறம் ஒரு சின்ன யூ, ஒரு ஒரு சின்ன லோ கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ரெக்கவரி நடக்கும். ரெக்கவரி நடந்து அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ணிருச்சுன்னா தேர் ஓன்ட் பி எனி ஸ்டாப்பிங்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 320 ருபீஸை எப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் இந்த 400 ருபீஸ் கிட்ட இருக்கிறதுக்கான இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து லைக் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட இன்வாலிட்னே நம்ம சொல்லலாம். பிகாஸ் நம்மளோட குரூஷியல் சப்போர்ட் பாயிண்ட் வந்து இதுதான். இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு நடந்த ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரீடெஸ்ட் வந்து ஃபெயில் ஆயிருச்சு, அந்த பிரேக் அவுட் ஃபெயில் ஆயிருச்சு. பட் செகண்ட் டைம் நமக்கு வந்து இந்த குரூஷியலான ஐபிஓ லோவை தாண்டி ஒரு அகைன் பிரேக் ஆயிருச்சுனாலே ரீடெஸ்ட் கன்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 400 ருபீஸ்ன்ற ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ பெரிய பேர்டனாக நமக்கு இருக்காது. யா ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ ஐபிஓ லோவை பிரேக் ஆகுது, பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் நடக்குது. ரீடெஸ்ட் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் நடந்திருக்குதுன்றத பாருங்க இங்கே. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு October 7 கிட்ட 2024 பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் எப்போ அந்த ரீடெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 29 September 2025. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 months ரீடெஸ்ட் மட்டும் நடந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, 400 கிட்ட வாங்கினவங்களாம் எதர் இந்த இடத்துல லாஸ் ஆகிட்டு போயிருப்பாங்க, ஆர் 180 200 போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. நான் ஹோல்டு பண்ணுறேன் கடைசி வரைக்கும், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். யா ஸோ அப்புறம் என்ன நடந்துச்சு, ஒரு ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அகைன். ஸோ இந்த இடத்துல அகைன் பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகுது. ஆனதுக்கப்புறம் பாருங்கள் தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங். இந்த பாயிண்ட்டை மதிக்கவே இல்லை, நேராக 460க்கு மேலே போய் தான் க்ளோஸ் ஆகுது. யா ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்ல நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பாருங்கள். ஸோ 460 க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையை நோக்கியான மூவ்மெண்ட் போகுது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ் அண்ட் குளோபல் ட்ரெண்ட் எல்லாமே வந்து இந்த ஸ்டாக்ஸ்க்கு ஃபேவரபுளாக இருந்துச்சு. லைக் இவங்க வந்து ரீசெண்டாக ஒரு மைனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஐ திங்க் ஜார்க்கண்ட்ல நினைக்கிறேன். ஸோ ஒரு மைனிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ரீசெண்டாக, கோல் மைனிங்கான இது ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக் இட்ஸ் லைக் கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ லாங் டேர்ம்ல வந்து அவங்களுக்கு அந்த மைண்ட்ல இருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. ஸோ இது ஒரு ரீசன். அப்புறம் குளோபலாகவே நமக்கு அந்த வார் டென்ஷன் எல்லாமே இருந்த டைம்ல வந்து காப்பரோட ப்ரைஸ் வந்து சடனாக ஹைக் ஆச்சு, லைக் $14,000 ப்ளஸ் அரௌண்ட் சம்திங் போச்சு. ஸோ அந்த டைம்ல இது அந்த பிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி மேபி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க இதை. ஸோ காப்பரில் வந்து ஒரு சடன் சர்ஜ் வரும். ஸோ சர்ஜ் வர்ற டைமில் நம்ம வந்து ப்ரைஸை மேலே ஏற்றிட்டு போகணுன்றது. ஸோ அது இங்கே சர்ஜ் நடந்திருந்தால் இங்கேயே கூட அவங்க ரீடெஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துலயே லைக் ஏப்ரல் 2025 கூட பிரேக் பண்ணியிருக்கலாம். பட் அந்த நியூஸ் எப்போ வருன்றதுக்காக வெயிட் பண்ணி ஒரு பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துல வந்து எல்லாமே அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக வந்துச்சு. லைக் வந்து ரீசெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து டியூ டு காப்பர் ப்ரைசஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு ரீசெண்ட் ரிசல்ட்ஸ். ப்ளஸ் அவங்களோட கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் நடந்துச்சு. ப்ளஸ் குளோபல் காப்பர் ப்ரைசஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தனால ஸ்டாக் அட் நோ டைம் ஆல் டைம் ஹையை நோக்கி கொண்டு போயிட்டாங்க. யா ஸோ 660+ ஆல் டைம் ஹையை வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்துருச்சு. இப்போ நீங்கள் இது வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம், நாம ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். யா பிரேக் அவுட் நடந்துருச்சு. இமீடியட்டாக நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா ரெண்டு விதமாக நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டியர் பிரேக் அவுட் நடக்கிறப்ப இமீடியட்டாக ஒரு இன்னொரு ரேலி நடந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் பாயிண்ட் இருக்குல்ல 660 ருபீஸ், இந்த ப்ரைஸை டெஸ்ட் பண்ணலாம். லைக் இங்கே கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்ல, சேம் பேட்டர்ன். ஸோ ப்ரைஸ் மேலே போயிட்டு அகெயின் 660 டெஸ்ட் பண்ணலாம். 660 ஃபெயில் ஆச்சுன்னா 400 வரலாம், ஆர் சம்வேர் இன் பிட்வீன்லேருந்து ரீட்ரேஸ் ஆக சான்ஸ் இருக்குது. யா ஸோ ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பிரேக் அவுட் நடக்கிறப்போ. பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு நடக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட் நடந்துச்சு, பட் இமீடியட்டாகவே பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகல. ஸோ த வெரி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு, ப்ரைஸை கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அகைன் ஸோ ப்ரைஸ் வந்து கீழே தான் போயிட்டு இருக்குது. இது ஒரு ஷார்ட் டேர்ம் பியரிஷ் மூவ்மெண்ட் தான். பட் லாங் டேர்மில் பியரிஷான்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்டால் லாங் டேர்மில் இது ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட்டாக இருக்காது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிக் இன்வெஸ்டர்ஸ்க்கான அக்குமுலேஷனுக்கான டைம். இது ஏன் அக்குமுலேஷனுக்கான டைம்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து இப்போ ப்ரைஸ் நெக்ஸ்ட் எங்கே ரீட்ரேஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 400க்கு வந்துட்டு ஒரு மல்டியர் பிரேக் அவுட், அப்புறம் ஒரு ஹேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அகெயின் ஆல் டைம் ஹையை நோக்கி மூவ் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸும் இருக்குது. யா பட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி வாட்ஸ் கோனா ஹேப்பன் இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட். ஓகே, இவ்வளோ நேரம் நான் பிரேக் அவுட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், ரீடெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த பிரேக் அவுட் நடக்க போகுது, நடந்து ரீடெஸ்ட் நடக்குது. ரீடெஸ்ட் ஃபெயில் ஆனாலுமே நமக்கு லாங் டேர்மில் புல்லிஷாக தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம்ன்றதை நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் ஆர் ப்ரெடிக்ட் பண்ணலான்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இவங்களோட சார்ட் ஹோல்டிங் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது நான் 2024 டைம்லேயே பார்த்தது. இந்த ஸ்டாக்ல நான் ஒரு அடி வாங்கினேன், மீன்ஸ் ப்ராஃபிட்டில் எனக்கு லாஸ் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் இப்போ இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஹிந்துஸ்தான் காப்பரோட சார்ட் பேட்டர்ன். இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஓல்டர் பேட்டர்ன் சார்ட் ஹோல்டிங் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இல்லை, மேபி வேறு வெப்சைட்ஸில் இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12 டிசம்பர் 2023 பார்த்தீங்கன்னா 2.05% வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட ஹோல்டிங் இருந்திருக்குது. தென் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்க்ஸ், இவங்களோட பர்சன்டேஜ் வந்து 13.7 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வருது. இதுவுமே ஒன் ஆஃப் த கன்சர்ன் தான். பட் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட பர்சன்டேஜ் வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 12th டிசம்பரில் பார்த்தீங்கன்னா
2.05 இருந்தது 3.13 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குது அவங்களோட ஸ்டேக்ஸ். யா தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து அவங்களோட ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வராங்க. தென் நம்மளோட இன் மார்ச் 2025 டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அகைன் நெக்ஸ்ட் குவார்ட்டர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அதையும் பிடிச்சிட்டாங்க. லைக் செப்டம்பர் 2025 டைமில் பார்த்தீங்கன்னா அந்த 3.71 வந்து 5.05ஆகவே ஆயிருச்சு அகைன். ஸோ 2023 டிசம்பரில் 2.05 இருந்து அவங்க வித்தின் 2 இயர்ஸில் 5.05க்கு வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி என்ன சொல்லுவாங்கன்னா வந்து டிஏஎஸோட ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்ப எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் டிக்ரீஸ் ஆகி டிஏஎஸோட ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து ஸோ ஒரு டீப் கரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டி அங்கே நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். லைக் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வித்துட்டே போகிறாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் சடனாக கிராஷ் ஆகிறத அவாய்ட் பண்ணுற வேலையை வந்து டிஏஎஸ் பார்க்குறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஒரு 30% கரெக்ஷன் வந்து 20%ல நிப்பாட்டுற வேலையை பார்க்கலாம். பட் டிஏஎஸ் வந்து எஃப்ஐஎஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஸோ ஆல்ரெடி ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆயிருச்சு. இதுக்கு மேலே வந்து ஒரு பாட்டம் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு இந்த 2024 மார்ச்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50% இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தப்பே நம்ம கெஸ் பண்ணலாம். பட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டண்டாக அவங்களோட குவார்ட்டர்லி ஸ்டேக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ செப்டம்பர் 2024 வரைக்கும் அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ அதே டைமில் சார்ட்டில் என்ன நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். யா ஸோ யா ஸோ 2023 செப்டம்பர் டிசம்பர் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 168 ருபீஸ்ன்ற ப்ரைஸ்லேருந்து ஒரு பெரிய மூவ் வருதா. ஸோ 2023 டிசம்பரில் வந்து எஃப்ஐஐஸோட டேட்டா வந்து 50% 2.03% இருக்கிறாங்க. அது வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டர் டிசம்பர் டு மார்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து 3% ஆகுது. ஸோ அந்த டைமில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ரேலி நடந்திருக்குதா. ஸோ அதுக்கப்புறம் இந்த லோவை அவங்க எங்கேயுமே இந்த 140 ருபீஸ்ன்ற லோ எப்பயுமே வரல பார்த்தீங்களா. யா ஸோ அகெயின் அவங்களோட ஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அட் த சேம் டைம் டிஏஎஸோட ஸ்டேக்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா வந்து பெரிய பெரிய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் விற்க அதை வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பாட்டம் அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 186 ருபீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அக்குமுலேஷன் ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அக்குமுலேஷன் ரேஞ்ச் ஒரு 2 இயர்ஸ் ஆஃப் அக்குமுலேஷன் 2 இயர்ஸ் ஆஃப் ஹையை வந்து உடச்சிட்டு இங்கேயும் ஒரு ரீடெஸ்ட் தான் நடந்திருக்குது ஆக்சுவலி. ஸோ இந்த ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து அவங்க ரேலியை ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க இன் ஏப்ரல். ஸோ ஏப்ரலில் ரேலி ஆக ஆரம்பிச்சது தான். நம்ம யாருமே இதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த 180 ருபீஸ்லேருந்து 300 ருபீஸ் வந்த ரேலியை வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஒன்ஸ் இட் கிராசஸ் 400 தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெருசாக உள்ள குதிச்சிருப்பாங்க. ஸோ அது வரைக்குமே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பார்த்தீங்கன்னா தே ஹவ் டேக்கன் லைக் 6 months இந்த ரேலியை ஸ்லோவாக நடத்தி ப்ரைஸ் 750 ருபீஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 4 hours டைம் ஃப்ரேமில் இப்படி தான் பிஹேவ் ஆகிருக்குது. ஸோ நம்மளோட குரூஷியலான வீக்லி ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரீடெஸ்ட்லாம் நடக்கல. இம்மீடியட்டாகவே ஒரு பெரிய மூவ்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே டைமில் தான் பார்த்தீங்கன்னா மெட்டல் மார்க்கெட் வந்து ப்ளோ அப் ஆச்சு. கோல்டு ப்ரைஸஸ்லாம் ஹைக் ஆனதுக்கப்புறம் வந்து அலுமினியம் காப்பர் மாதிரியான மெட்டல்ஸோட ப்ரைஸஸ்மே பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இன்க்ரீஸ் ஆச்சு. அது இந்தியன் மார்க்கெட்லேயுமே ரெஃப்ளெக்ட் ஆச்சு. சின்ஸ் ஹிந்துஸ்தான் காப்பர் தான் வந்து இந்தியாவோட மோனோபோலி இன் காப்பர் மைனிங். ஸோ அதனால் இமீடியட்டாகவே தான் அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸஸும் ஷூட் அப் ஆச்சு. அட் த சேம் டைமில் அவங்களுக்கு வந்து மத்திய பிரதேஷில் சம் மைனிங்கான என்டிட்டி ஒன்று வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருந்துச்சு. லைக் அந்த இடத்துல மைனிங் பண்ணுறதுக்கு. ஸோ கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்களோட ப்ராஃபிட் அவங்களோட ரீசெண்ட் குவார்ட்டரோட ப்ராஃபிட்டுமே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் 100% ப்ளஸ் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரைஸை வந்து 400லேருந்து வித்தின் நோ டைம் 760 ருபீஸ்க்கு ஸ்பைக் பண்ணி கொண்டு போயிருச்சு. பட் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஆஸ் எக்ஸ்பெக்டட் ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து 100% மூவ்லாம் வர்றப்போ இந்த மாதிரியான என்டிட்டிஸில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கிறது ரொம்ப நார்மல் தான். பட் நீங்கள் வந்து இதை லாங் டேர்ம் டைம் ஃப்ரேமில் நான் அப்பயே காட்டின மாதிரி வந்து ஸோ ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல நடந்திருக்குது. பட் பிரேக் அவுட் ரீடெஸ்டிங் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரேலி கண்டினியூ ஆகலை. பட் இது வந்து ஒரு ஹேண்டில் ஃபார்மேஷன் பேட்டர்ன். ஒரு சின்ன யூ ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த யூ வந்து 400 ருபீஸில் வந்து ஃபார்ம் ஆகலாம். அரௌண்ட் 420 450 வித் இந்த ரேஞ்சில் ஃபார்ம் ஆகிட்டு அகைன் 660 ருபீஸ் ஒன்ஸ் இது பிரேக் ஆகிறப்போ அகைன் நியூ ரேலி ஸ்டார்ட் ஆகும். இதில் இன்னும் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமுக்கு போனோம்னா இதோட ரேஞ்ச் பவுண்ட்லாம் பார்த்து நம்ம ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட என்னன்றது பார்க்கலாம். பட் தட் டசன்ட் கம் அண்டர் ஸ்டடி. ஸோ நம்ம வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு பார்த்தோம்னா ஒரு லாங் டேர்மில் திஸ் இஸ் ஹவு ஹிந்துஸ்தான் காப்பர் ஹஸ் பிஹேவ்டு. ஸோ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன்.